தேர்தல் வந்தால்தான் அரசு ஊழியராக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் இந்த அரசுக்கு கண்டு தெரிகின்றது. ராஜாஜி ஹாஸ்பிட்டலே கஞ்சா செடி வளர்ந்துன்னு இதை விட அந்த அமைச்சர் அந்த தாக்காவை எப்படி பார்த்துட்டு இருக்காங்கிறதுக்கு வேற என்ன உதாரணம் வேணும்? கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கு இணங்க அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் வெள்ளிக்கல்பாளையம் முதல் அந்த ஈரோடு பகுதியில் இருக்கின்ற கொடுமுடி வரை ஒரு பாலம் அமைக்க வேண்டும். இந்த பகுதியுடைய மக்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 35 கிலோமீட்டர் சென்று செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உயர்மட்ட பாலம் 110 கோடி ரூபாய் அறிவித்தார்கள். அதற்கு நிலநடுப்புக்கெல்லாம் 12 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருந்தார்கள். ஆனால் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இந்த 5 ஆண்டு காலம் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் இருக்கின்ற காரணத்தினாலும், மொடக்குறிச்சி தொகுதியில் எங்களுடைய தோழமை கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற காரணத்தினாலும் சட்டமன்ற உறுப்பினர் 5 முறை இதை பற்றி சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியும் கூட நாங்கள் கொண்டு வந்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த அரசு இதை புறக்கணித்து விட்டது. அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மக்களுடைய கோபத்தை இந்த அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். இன்னும் 3 மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கின்றது. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் இந்த பாலத்தை உடனடியாக அமைத்துக் கொடுப்பார். அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். 4 வருஷமா எந்த ஒரு பணிகளையும் செய்யாம அரசு இப்ப அழைச்சி வச்சு பேசி இப்ப இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு திட்டம் அதான் நான் பேசும்போதே சொன்னேன். தேர்தல் வந்தால்தான் அரசு ஊழியராக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் இந்த அரசுக்கு கண்டு தெரிகின்றது. அம்மாவாக இருந்தாலும் சரி, அண்ணன் எடப்பாடியாக இருந்தாலும் சரி, தேர்தல் வாக்குறுதி என்றால் வந்தவுடன் முதல் கையெழுத்திட்டு அதை உடனடியாக நிறைவேற்றுவார்கள். ஆனால் இந்த அரசு தேர்தல் வருகின்ற போதுதான் மகளிர் உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியராக இருந்தாலும் கண்ணுக்கு தெரிகின்றது. அதை அவர்கள் தேர்தல் நேரத்திலே காட்டுவார்கள். இப்பொழுது என்ன சொன்னாலும் அது தேர்தல் நேரத்திலே அந்த வாக்குரிமையின் வாயிலாக இந்த அரசுக்கு பாடம் போட்டுவார். கடந்த சில நாட்கள் முன்பு இந்த திருத்தணியில சிறார்கள் இந்த வடமாநில இளைஞர்கள் அதான் பேசும்போதே சொன்ன சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டிருக்குது, போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊடுருவி விட்டது, அதை கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர் மத்திய அரசு கட்டுப்படுத்தணும் என்று சொல்லுகின்றார். இதே போல அம்மா இருக்கின்ற போது, அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போது இந்த போதைப் பொருள் கும்பல் எல்லாம் எங்கே சென்றது? அதை நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு போதைப் பொருள் வந்து கொண்டிருக்கின்றது. அதை அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் உடனடியாக முதல் வேலையாக அதை எராடிகேட் என்று சொல்லுகின்ற அளவுக்கு போதைப் பொருளே இல்லை என்ற மாநிலத்தை உருவாக்கி காட்டுவார். ஹெல்த் மினிஸ்டர் சொல்றாரு இந்த மாதிரி போதை மாநிலம் இல்லை அப்படின்னு. அதுதான் உதாரணத்துக்கு சொல்லிட்டாங்கல்ல, ராஜாஜி ஹாஸ்பிட்டலே கஞ்சா செடி வளர்ந்துன்னு இதை விட அந்த அமைச்சர் அந்த தாக்காவை எப்படி பார்த்துட்டு இருக்காங்கிறதுக்கு வேற என்ன உதாரணம் வேணும்? நன்றி.